ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. எல்லோரும் எங்கே ரெடியாகி கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி டு மணாலி தாங்க நாங்கள் போகிறோம். டெல்லியிலே இத்தனை வருஷமாக இருந்துட்டு நாங்கள் இந்த மணாலியை போய் பார்க்கவே முடியலைங்க. நாங்களும் வருஷம் வருஷம் பிளானை போடுவோம், போகலாம் போகலாம் அப்படின்னு. பட் எல்லா வருஷமும் சொதப்பிடுங்க. சரி, இந்த வாட்டி நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்ம அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃபேமிலியை நாங்கள் சேர்ந்து பிளான் பண்ணி தாங்க இப்போ அந்த பிளான் சக்ஸஸ் ஆகி இப்போ நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணி கிளம்பிட்டோம். என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு 24 டிசம்பர் பர்த்டே. அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் கிளம்புறதா இருந்தது. ஸோ அதனால் அந்த பர்த்டேவும் பார்த்துட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கேக்கை மட்டும் ஆர்டர் பண்ணி எல்லாருமே அங்கே ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலி, அப்புறம் நாத்தனார் ஃபேமிலி, அப்புறம் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு மனிஷா அவங்கன்னா உங்கள் ஃபேமிலின்னு சேர்ந்து நாங்கள் 3 ஃபேமிலி தான் அங்கே பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. போகிற வழியிலேயே நல்லா பாட்டு ஆட்டம் பாட்டுன்னு நல்லா போட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேங்க. அதுவும் நைட் டைம் வர. சரி அப்படின்னு வீட்டிலேருந்தே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு வந்தாச்சுங்க. சரி, நம்ம ஒரு 11 மணி 12 மணி போல் டீ வந்துட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அம்ருக் சுக்குதேவ்னு மூர்த்தல் இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு ஹரியானா சைடில் தான் அந்த இடம். ஸோ அங்கே டாபாஸ் எல்லாம் ரொம்ப நிறையா டாபாஸ் எல்லாம் வருங்க. ஸோ அங்கே நிப்பாட்டி ஒரு சாய் ஒன்றி கொடுக்கலாமே, அப்புறம் குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அங்கே நிப்பாட்டினாருங்க டிரைவர். ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லாருமே டீ எல்லாம் குடிச்சிட்டு பார்த்தா வெளியில் கூட்டம், பயங்கர கூட்டங்க. 11:30 மணிக்கு கூட அவ்வளோ கூட்டங்க இங்கே. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த பராட்டே அப்புறம் டீக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ அங்கே தாங்க நாங்களும் போனோம். நல்லா டீயை குடிச்சிட்டு அப்புறம் 2 பராட்டை வந்து பேக் பண்ணியாச்சு. யாருக்கு பசிக்குதோ அவங்க சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி அப்புறம் பேக் பண்ணி நாங்களும் ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. அங்கே வெளியில் வந்து பார்த்தா பசங்களுக்காக விளாட்றதுக்கு ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி ஃபேமிலியோட. நானும் ஹஸ்பண்டு பசங்க மாமியார் மாமனாரும் நாங்களும் ஒரு வாட்டி வந்து நல்லா பராட்டா சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். அப்புறம் இது செகண்ட் டைம் தாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சுங்க. அப்புறம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வெளியே பனிங்க, ரொம்ப பனி. அதுவும் ரொம்ப குளிருமே இருந்ததுங்க. ரொம்ப டிரைவர் பையா எப்படி தான் மேலே வரைக்கும் இந்த மலைக்கு மேலே வரைக்கும் ஓட்டிகிட்டு போனாருன்னே தெரியலங்க. அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் நாங்களும் அங்கே சைடு நிப்பாட்டினார் ஒரு இடத்துல. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் டீ ஒன்று குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சைடில் வந்து அவர் நிப்பாட்டினாருங்க. அதுவும் ஷியாம் டாபா. அங்கே ஆல்மோஸ்ட் நாங்கள் மணாலி சைடு வந்துட்டோம், மேலே ஏறுறதாயிடுச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அங்கே பக்கத்துலேயே பாருங்கள், தூரத்துலேருந்து எதுவுமே தெரியலைங்க. 8 மணி இருக்குங்க. 8 மணிக்கே பாருங்கள் எந்த மாதிரி பனின்னு பாருங்களேன். இந்த சைடு மணாலி சைடு ரொம்ப பனியாக இருந்ததுங்க. வெளியே அந்த புகையான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்களும் நல்லா டீயை குடிச்சிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணலை. சரி கொஞ்சம் லேட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணலை. டீ ஸ்நாக்ஸ் நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு பாரே மட்டின்னு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சுங்க. அவர் மேலே ஏற எங்கள் சைடில் பார்க்கவே பயமாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் தாங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறது. இதுக்கு முன்னாடி நான் எப்பயும் போனது கிடையாது. ஸோ அது எனக்கு பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது. ரோடுமே சின்னதாக இருக்குங்க. அந்த ரோட்லேயே ஒன் வே தாங்க. முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி இந்த மாதிரி வருது. பார்க்கவே பயமாக இருந்தது. ஓகே அப்படின்னு வந்தாச்சு, நீ எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் போயிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பசி எடுத்துச்சுங்க. சரி பசி எடுத்துச்சு, நம்ம சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி டிரைவர் பையா வந்து ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டினாருங்க ரெஸ்டாரண்ட்டில். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வர. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் வந்து கேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு, ஏன்னா வீட்டில் இருந்தால் எப்பயுமே செலிப்ரேஷன் தான், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். பட் இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கேக்கை மட்டும் கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேக்கு வாங்கிட்டு வந்த கேக்கை வந்து அங்கே ரெஸ்டாரண்ட் வெளியிலே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப குளிராக இருந்ததுங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலாக அடிச்சிச்சு. ஸோ அதனால் இங்கே வச்சு நம்ம கேக் கட் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது வர வரைக்கும் நம்ம கேக் கட்டிங் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சூப்பராக நல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடியாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லா கிறிஸ்மஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செலிப்ரேஷன். ஆனால் இதுதாங்க ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது. அது எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபேமிலியோட சூப்பராக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸை வந்து நல்லாவே கொண்டாடியாச்சுங்க. அதுவும் நாங்கள் ஸ்பீக்கரெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். நல்லா அங்கே பாட்டு வச்சு நாங்கள் கேக் கட் பண்ணோம். கிறிஸ்மஸ் பாட்டு போட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களும் கேக் கட் பண்ணாங்க, அவங்களும் கேக் கொடுத்தாங்க, நாங்களும் கேக் கொடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிடுச்சிங்க நாங்கள் வர. ஏன்னா அங்கே வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க.
ஆக்சுவலாக நேரமாக வந்திருக்கணும், பட் ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்புறம் வந்த உடனே நாங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க மால் ரோடு தான் போகலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துக்கு அது போகலாமே அப்படின்னு சொல்லி தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா குளிர் வேறங்க, அங்கே குளிர் அதிகம் குளிர். காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது. அப்புறம் மத்தியானம் ஆக ஆக வெயிலாக இருந்தது. பட் ஈவினிங் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர் எடுத்துச்சு. அதனால பசங்களை எல்லாருமே நல்லா கவர் பண்ணி அந்த மால் ரோடுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்ஸ் தாங்க. எல்லாமே கடை. இந்த வின்டர் க்ளோத்ஸும் சரி, இந்த ஏர் பஃப்பும் சரின்னு எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பஃப் இல்லை. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் சொன்னார், வாங்கிக்கோ, பையன்கிட்டையும் இல்லை, பசங்கக்கிட்டையும் இல்லை, ஸோ வாங்கிக்கோ, நீங்களும் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு வந்தோடனே மால் ரோட்டில் இது தாங்க நாங்கள் வாங்கினோம். மற்ற எந்த ஷாப்பிங்கும் நாங்கள் பண்ணவே கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸுங்க. எது எடுத்தாலும் ஓவர் விலைங்க அந்த மால் ரோட்டில். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸுங்கிறதுனால ஓவர் கூட்டமாக இருந்ததுங்க. அங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அப்புறம் நாங்களும் அங்கே அந்த வாங்கிட்டு காதில் மாட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி அப்புறம் இந்த ரபடியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாமளும் போய் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களே நல்லா வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக எடுத்தாச்சுங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க. அந்த இடம் நான் காமிக்கிற பாருங்கள். இந்த லைட்ஸ் போட்டிருக்காங்கல்ல மேலே, பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க. அதுக்குள்ளே தாங்க போகணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உள்ளே போகணும். பட் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. லேட்டும் ஆயிடுச்சா, பசங்களை வச்சுட்டு நம்ம அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மணாலின்னு இருந்து அந்த க்ரீன் இதில் கிறிஸ்மஸ் இதில் இந்த எழுதியிருந்தாங்க. ஸோ அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி தாங்க நாங்களும் போயிட்டே இருந்தோம். சரி வரைக்கும் போகலாம், எங்கே இடம் கிடைக்குது அங்கே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க. அப்புறம் அந்த இடத்துல நின்று நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பின்னாடி சைடு பார்க்குறங்களா கூட்டமாக இருக்குது, அந்த சைடு தான் எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. வெயிட் பண்ணி தாங்க நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் இவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் நாங்களும் ரிட்டன் வந்துட்டோம். அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தா பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரொம்ப குளிர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால நம்ம ஹோட்டல்லே வந்து நல்லா சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஹோட்டலுக்கே வந்துட்டோம். ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஹோட்டல் வீடியோஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஹோட்டலுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே கொண்டு வந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நல்லா சார்ஜ் போட்டு அதில் பாட்டு போட்டு நல்லா ஒரு டான்ஸை போட்டோங்க. செம்மையாக அந்த ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நல்லா ஜாலியாக ஃபன்னாக எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.